மொழி கொடுத்து விழி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் எங்கள் குழுவின் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே தொடங்கி இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது, ஒரு அற்புதமான ஒரு வளாகம். மக்களுக்கு முன்பே மழை முந்தி கொண்டதால் மக்கள் வர மறுத்து விட்டிருக்கிறார்களே தவிர, மழை நம்மளை யோகோபித்தமாக வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்போதெல்லாம் பெரும் கூட்டங்கள் தேவையில்லை, சிறு கூட்டமே பெரும் புரட்சியை ஏற்படுத்தி விடுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இந்த மாநிலத்திலும் மண்ணிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதுபோல இவ்வளவு மலைகளுக்கு இடையிலும் இவ்வளவு நேரம் கடந்தும் அமர்ந்திருக்கும் உங்களுக்குத்தான் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வின் மூலம் விருது பெற்ற சாதனையாளர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலியோடு நாங்கள் பாராட்டுகிறோம். சிலர் விருது பெறும்போது மட்டும் கைத்தட்டுக்கள் கையொலிகள் அதிகமாக கேட்டது. அப்படி அல்லாமல் இந்த நால்வரு பேசும்போதும் கைத்தட்டுக்கள் அதிகம் இருந்தால் நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, வசந்த் தொலைக்காட்சி நடத்தும் இந்த பட்டிமன்றம், சுதந்திர தின பட்டிமன்றம் என்பது அற்புதமான ஒரு தலைப்பை இயக்குனர் எங்களுக்கு அளித்திருக்கிறார். நாட்டை உயர்த்துவது ஒழுக்கமா உழைப்பா? இதை எங்கே பேச வேண்டும் என்று ஒரு அருகதை இருக்கிறது அல்லவா? அதற்கான அருகதையான மண் இந்த சிவகங்கை மண் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொல்லுவது போல மேடை நாகரிகத்துக்காக எதையோ பேசி கைத்தட்டு வாங்கிவிட்டு கலண்டு போகும் கூட்டம் இல்லை இது. உண்மையை பேசி விமர்சனத்தை வாங்கிக் கொள்ளும் கூட்டம். அதனால் சொல்கிறோம், இந்த மண்ணில் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் எந்த மண்ணில் பேச போகிறோம்? காரணம், ஒரு ஒழுக்கமிக்க ஒரு மிகப்பெரிய புரட்சி பேரரசு என்று நம்மெல்லாம் எப்போதும் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வீரநாட்சி வேலு அம்மையாரின் இந்த மண் கொடுத்திருக்கிறது. அந்த மண்ணில் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் யாரை பேச போகிறோம்? சின்ன மருது பெருது மருது என்று ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை கொடுத்த மண் இது. இங்கே சுதந்திரத்தை பற்றி பேசாமல் எங்கே பேச போகிறோம்? குயிலி என்ற ஒரு மிகப்பெரிய தியாகத்தினுடைய மண்ணாக இந்த மண் இருக்கிறது. அவர்களை பற்றி பேசாமல் எங்கே பேச போகிறோம்? இன்னும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தின் வரலாறுகளை எடுத்தால் அங்கே சுதந்திரத்தின் ஈரம் இன்னும் பத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணில் இந்த தலைப்பை கொடுத்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நிர்வாக இயக்குநர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, எத்தனையோ தலைப்புகள் சுதந்திரத்தை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் ஒழுக்கமா உழைப்பா என்ற இந்த தலைப்பு என்பது ரொம்ப பெருமை மிக்க தலைப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா பெரும் கூட்டம், அது இது போராட்டம் அதெல்லாம் விடுங்க. இந்த ஒழுக்கமா உழைப்பா என்பதற்கு பேசுவதற்கு இங்கே வந்திருக்கிற நால்வர் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். எல்லோரும் நீங்கள் அந்த பேச்சரங்கத்திலும் அல்லது பட்டிமன்ற அரங்கத்திலும் இலக்கிய கூட்டங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் எங்கேயோ ஒரு இடத்தில் இவர்கள் முகத்தை கடந்துதான் நீங்கள் போயிருக்க வேண்டுமே தவிர கடக்காமல் நீங்கள் போகவே முடியாது. காரணம், அவரவருக்கு ஒரு தொழில் இருந்தாலும் இந்த இலக்கிய பணியை தலையாய பணியாக தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நால்வருக்கும் உங்கள் பாராட்டுக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஒழுக்கமே என்ற அணியில் பள்ளி ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைவராக பேசுகிறார். அவரை தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார். இல்லை, உழைப்புதான் இந்த நாட்டின் உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற பேசுவதற்காக இந்த அணியினுடைய தலைவராக முனைவர் கோபார் ரவிக்குமார் அவர்கள் பெருந்துறையிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து திருமதி நித்யபிரியா அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஐவருமே உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம். யாரையும் கைவிட்டுறாதீங்க.
ஏன் நாங்கள் கைத்தட்டுகிறதெல்லாம் கைவிடாமல் இருக்கிறது எங்களை நிர்ணயப்படுத்துகிறது. நண்பர்களே, இந்த பேச்சரங்கம் மிக ஆளுமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், பொழுதுபோக்குக்காக நகைச்சுவைக்காக எத்தனையோ மேடைகளை நாங்கள் கடந்து வந்தாலும் ஒரு நாட்டை உயர்த்துவது என்பது ஒழுக்கமா உழைப்பா என்பது இந்த தலைமுறைக்கு சென்று சேர்க்க வேண்டிய மிகச்சிறந்த கருத்தாக இருக்கிறது. எனவே உழைப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். உங்களுடைய பேராதரவோடு முதலில் பேச அளிக்கிறோம் ஒழுக்கமே என்ற அணியின் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவோசத்தோடு. இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு தொல்காப்பியரால் தழுவப்பட்டு வள்ளுவரால் வளர்க்கப்பட்டு கம்பரில் ஆழம் கண்டு பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து பாரதிதாசனின் விரல்களில் விளையாடி கண்ணதாசனின் கவிதைகளிலே கவிபாடி அண்ணாவின் அடுக்குமொழியில் நடனமாடி சிவகங்கை வாழ் மக்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, பல உருவங்களை பெற்றிருந்தால் அவர் அநேகன், பல திறமைகளை பெற்றிருந்தால் அவர் ஐயா எங்கள் சிநேகன் என்று சொல்லக்கூடிய வகையில் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் மழை பெய்தால் மண் ஈரமாகும், மருது பாண்டியர்களும் வேலு நாச்சியாரும் இங்கு ஆட்சி செய்ததால் சிவகங்கை மண் என்றைக்கும் வீர மண்ணாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிவகங்கை வாழ் மக்களுக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்திய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் பெருந்தகைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நம் நாட்டினுடைய உயர்வுக்கு காரணம் ஒழுக்கமே என்கிற தலைப்பில் நான் சத்தியமா பேச வரலைங்க. அந்த உண்மையை நான் பேச வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நாடு என்றால் என்னங்க? நாம் தான் நாடு. தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இணைந்ததுதான் நாடு. நாம் முன்னேறினால் இந்த நாடு உயரும். ஒழுக்கம் என்றால் என்ன? நல்வழியில் செல்லுதல், உண்மையை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பெரியோர்களை மதித்தல், உழைத்தல். அப்போ ஒழுக்கத்துல ஒரு பகுதி தான் உழைத்தல். ஆகவே அனைத்திற்கும் அடிப்படை ஒழுக்கம்தான். அதுவே நாட்டிற்கு உயர்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தாக முதலில் நான் பதிவு செய்கிறேன். அதைத்தான் ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். என்று சொன்னால் உயிரை விட பல மடங்கு மேலானது ஒழுக்கம் என்றுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் சவுந்தரபாண்டியன் சொல்லலைங்க, வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. வள்ளுவரை நீங்கள் நேசிப்பவர், ஆகையால் நாட்டின் உயர்வுக்கு காரணம் ஒழுக்கம் தாங்க. அது உண்மையா இருந்தா ஒரு கைத்தட்டு தரலாமே. அதைத்தான் அழகாக வாலி அவர்கள் தன்னுடைய வரிகளில் சொல்லுவார், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பாடி முடிச்சிட்டேன். அவருடைய வரிகள் என்ன தெரியுமா சொல்லுது? எப்பா, நீ மனமோன போக்கில போகக்கூடாது. அப்படி போனால் வாழ்க்கை என்பது உயர்வை தராது, தாழ்வை தரும். ஒழுக்கத்தின் வழி சென்றால்தான் தானும் உயர முடியும், தன் நாடும் உயரும் என்று வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐயா, உங்களிடந்தே நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். பெண்களை பெற்ற பெற்றோர்கள் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன கேட்பாங்க? அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள்கிட்ட போய் என்ன கேட்பாங்க? அந்த பையன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உழைக்கிறான்னு கேட்பாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க? அந்த பையன் நல்ல பழக்கம்லாம் இருக்குதுலாங்க, ஒழுங்குமான பையனா, ஒழுக்கமான பையனா அப்படின்னு தான் கேட்டு பொண்ணு தருவார்களே தவிர எவ்வளவு நேரம் உழைக்கிறார்கள் என்று தரமாட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திற்கே ஒழுக்கம்தான் அடித்தளம் என்பதை நான் சொல்றேங்க. இப்போ நித்ய பிரியா மேடம் வந்திருக்காங்க. அந்த நித்திய லாஸ்டா பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 30 நாள்ல 35 பட்டிமன்றம் பேசுறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், ஏங்க மேடம் இப்படி வந்துறீங்களே, குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க? அவங்க சொன்ன ஒரு ஆன்சர்ல அப்படியே நான் அட்டென்ஷன்ல ஒரு நிமிஷம் நின்னேன் சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? சார்,
மற்றவங்க மனைவியெல்லாம் வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா கணவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா சந்தோஷம் மனசில் நினைச்சிக்கின்னு 2 நாள் கழிச்சு கூட வாங்கணுவாங்க. ஆனா நான் பட்டிமன்றத்துக்கு போகும்போது எங்க கணவர் ரொம்ப வருத்தப்படுவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க கணவர் ரொம்ப ஒழுக்கமானவர், அவருடைய ஒழுக்கத்தை நம்பிதான் என் குடும்பத்தை விட்டு வருகிறேன் என்று சொன்னால் அவருடைய உயர்வுக்கே காரணம் ஒழுக்கம் தானுங்க. ஐயா உங்க எல்லாருமே சிவகங்கை மக்கள். ஐயா சொன்னாரு, சிவகங்கை மக்கள் என்றைக்கும் உண்மைக்கு பெயர் போன மக்கள் யாருன்னா அது சிவகங்கை மக்கள். உண்டா இல்லைங்களா? நான் உங்களை பார்த்து நான் கேட்கறேங்க, இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நான் உடனே கேட்டுக்கிறேன், ஒரு மனிதர் நாள் முழுக்க நல்லா உழைக்கிறாருங்க, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சுட்டு மது அருந்துதல் உள்ளிட்ட தீய பழக்கங்கள்ல தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறாரு. அது நாட்டுக்கு உயர்வை தருமா? அல்லது ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கிறார் ஆனால் குறைவாக உழைக்கிறார், ஆனால் அந்த குறைவான சம்பாதித்திலும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இந்த சமுதாயத்துக்காகவும் ஒரு நன்கொடை வழங்கி வாழுகிறார் என்றால் அவரை மதிக்குமா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சா என்னுடைய உழைப்பே வீணா போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? என் உழைச்சதெல்லாம் வீணா போச்சு அப்படின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது இதுவரைக்கும் நான் கேட்கறேங்க, என் ஒழுக்கெல்லாம் வீணா போச்சுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழைப்பு வீண் போகலாம், என்றைக்கும் ஒழுக்கம் வீணே போகாது. காரணம் ஒழுக்கம்தான் வெற்றிக்கு அடிப்படை என்பதை நாங்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறோம். ஐயா நான் இன்னொரு செய்தி நான் சொல்றேன். இப்ப இந்திய திருநாடு, இந்த இந்திய திருநாட்டை எதற்காக நான் மதிக்கிறோம் நீங்க சொல்லுங்கம்மா? அதாவது உயர்வு என்பது பணத்தை வைத்து மட்டுமல்ல, ஒரு நாடு உயர்வு என்பது அதுவல்லைங்க. நம் இந்திய திருநாடு அறிவியலிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நம் இந்திய திருநாடு பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதனால் நம் நாட்டை மதிக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய விடுதலை திருநாளில் சொல்லுகிறேன், உலக அரங்கில் இந்தியாவின் அத்தனை நாடுகளும் உயர்வாக நினைப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இருந்தாலும், இந்தியன் என்று ஒற்றை சொல் சொன்னால் நாம் இணைகிறோமே, அந்த பண்பாட்டு ஒழுக்கத்திற்காகத்தான் உலக அரங்கில் இந்தியாவிற்கு உயர்வு இருக்கிறதுங்க. அழகா ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொழு துருக்கர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே, ரகுபதி ராஜவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு தாரக மந்திரத்திற்காகத்தான் இந்தியாவின் உடைய உயர்வு உலக அரங்கில் போற்றப்படுகிறது. உண்மைனா உங்க கைகள் மூலம் ஒரு பதில் சொல்லுங்க. ஐயா நான் ஒன்னொரு செய்தி சொல்றேங்க. இங்க எல்லா தம்பதியர் கணவன் மனைவி நிறைய வந்திருக்கீங்க. ஏங்க கணவன் மனைவி கிட்ட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாங்க, 1008 பிரச்சனை இருக்கலாங்க, நீயா நானான்னு போட்டி இருக்கலாங்க. எந்த நாட்டினாவது 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க கணவனுக்கும் மனைவிக்கும். ஆனால் 60ஆம் கல்யாணம் என்று ஒன்று நடைபெறுகிறது என்றால் அது இந்திய திருமண்ணில் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது கணவன் மனைவி எப்படி வெக்கத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ அதே வெக்கத்தோடு மகிழ்ச்சியோடு 60ஆம் கல்யாணத்திற்கும் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒழுக்க நெறி கோட்பாடு, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கோட்பாடு தான் இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி காட்டுகிறதுங்க. உண்மையா இல்லைங்களா? இதுதாங்க ஐயா. இப்ப நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறேங்க, சாம்பவிகா பள்ளியில நடக்கிறதுனால இந்த செய்தியை சொல்றேங்க. இப்போ இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சுங்க. அதனால வந்து ஒரு மனிதன் பள்ளிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க, அவன் ஆன்லைன்ல கூட படிக்கலாம். ஆனால் அனைவருமே எதற்காக பள்ளிக்கு அனுப்புறோம்? எதற்காக? கல்வி கற்பதற்காகவா? அதை விட முக்கியம், ஒரு பள்ளிக்கு சென்றால்தான் அவன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வான் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புறேங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எவ்வளவு அழகா பாடின, பரவாயில்ல அப்படி நானே சொல்லிக்கிறேன் அழகா பாடுன்ட்டு. ரவிக்குமார் சார் திட்டுவார், என்னையா பாடுறேன்னு. ஐயா நான் என்ன கேட்கறேன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை, நல்லா பாருங்க, பிள்ளைகளை நம்பி இல்ல, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று சொன்னால் அந்த நல்ல என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒழுக்கம் என்பதுதாங்க அர்த்தம். நான் இந்த அவையில பாக்குறேங்க, அங்க பின்னாடி ஒரு 20 மாணவர்கள் இருக்கிறாங்க,
நான் பொய் பேசுற பழக்கம் இல்லைங்க. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை பொய் பேச மாட்டேன். அந்த சிவகங்கை மண்ணில பொய் பேச, அது சாம்பிகா பள்ளியில பொய் பேச மாட்டேங்க. அந்த 20 மாணவர்களும் வருகாலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களா வருவாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரத்திலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். அதை நான் சொல்றேங்க. ஆக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பண்பாட்டிற்காக வளர்ச்சி பாதையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒழுக்கம் நெறிகள் தான் காரணம். ஐயா அவர்கள், நான் இப்படி சொல்லி நிறைவு பண்ணிடுறேங்க. ஐயா 8 நிமிஷம் சொன்னாரு. அந்த நிமிடங்கள் கூட 8. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் கொடுத்த நிமிடங்களோ 8. நீங்கள் ஒழுக்கத்தை பின்படுத்தினால் வாழ்க்கையில் பெறலாம் 8. அதற்கே தரலாம் ஐயாவுக்கு ஒரு கை தட்டு என்று சொல்லி. நான் உங்களை கேட்கிறேங்க. அதாவது ஒழுக்கத்தோடு உழைப்பையும் சேர்த்து சாதித்த தலைவர்களால் தான் இன்று இந்தியா உயர்வை பெற்றிருக்கிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், அப்படி ஒரு பாட்டு வரும். அதற்கு தகுந்தார் போல் ஒழுக்க நெறியோடு இருந்த தலைவர்களால் தான் இந்த இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? அகிலத்தை உலகத்தையே ஆண்ட ஆங்கிலேயர்களையே தன் அகிம்சை என்னும் ஒழுக்கத்தால் விரட்டி எடுத்த காந்தியடிகளுடைய ஒழுக்கத்தால் இந்தியா விடுதலை பெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வீரத்தால் உலக அரங்கில் வீரத்தில் உயர்ந்தது என்று இந்தியா நிரூபணமானதுங்க. மேற்கத்திய மண்ணிலே, வெளிநாட்டு மண்ணிலே சகோதர சகோதரிகளே என்று பேசி அறிவு புரட்சி செய்த சுவாமி விவேகானந்தருடைய பேச்சால், அறிவால் உலக அரங்கில் இந்தியா உயர்ந்திருதுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மிக சிறிய ஒழுக்கத்தால் ஆன்மீகத்தில் இந்தியா உலகிற்கே உயர்வாக இருக்கிறதுங்க. தான் முதலமைச்சராக இருக்கும் போது 1000 பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை உயர்த்திய காமராசனுடைய ஒழுக்கத்தால் இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது. அதேபோல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிவியல் மனப்பான்மையால், அவருடைய ஒழுக்கத்தால், அவருடைய செயலால் அறிவியலில் இந்தியா உலக அரங்கில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற தலைவர்களுடைய ஒழுக்க நெறிகள் தான் காரணம் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர்களே. இப்ப கூட நீங்க சொல்றீங்க பேச்சுக்காக உழைக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், பேச்சுக்காக உழைக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தோடு பேச்சுக்காக உழைக்கின்றவர்களைத்தான் வந்தவுடனே நான் பார்த்தேன். அண்ணன் பார்த்தாரு, எங்க நடுவர் அண்ணன். அவர் ரவிக்குமார் சாரை பார்க்கும் போதெல்லாம் தம்பி தம்பி 1000 தம்பி கூப்பிட்டாரு, அவர் 1000 அண்ணன் கூப்பிட்டாரு. என்னங்க காரணம்? அவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? அந்த ஒழுக்க நெறிதான் அவர்களை இணைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர் உழைப்புன்னு பேச வந்திருக்கிறார் அண்ணன். ஐயா, ஒழுக்கம் தான் வாழ்க்கை, ஒழுக்கம் தான் என்றைக்கும் நம்மை காப்பாற்றும். ஆகவே இது கவியரசு கண்ணதாசன் கலையரங்குங்க. உண்மையிலே இந்த பெயர் வைத்ததற்கே ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க. கண்ணதாசன் அவர்கள் தான் சொன்னார், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன். அதுவல்ல பெருசு. அடுத்த வரி சொன்னார், அதனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு எனக்கு இருக்கிறது என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னாருங்க. அந்த ஒழுக்க நெறி அவர்தான் சொன்னார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு பாடுகிறார் என்று சொன்னால் பெரும் பணிவுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய எழுத்து வரிகளால் சொல்லி இருக்கிறார். ஆகவே நடுவர் பெருந்தகை அவர்களே, என்றைக்கும் உழைப்பை நான் என்றைக்கும் குறை சொல்லலைங்க. உழைப்பு என்பது அவசியம். அந்த உழைப்பு என்பது ஒழுக்கத்தின் ஒரு பகுதி. உழைப்பில்லாத ஒழுக்கம் வென்றுவிடலாம், ஆனால் ஒழுக்கமில்லாத உழைப்பு என்றைக்கும் வெல்லாது. ஆகவே உழைப்பை காட்டிலும் ஒழுக்கமே பன்மடங்கு சிறந்தது என்கிற செய்தியை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து உண்மையே சொல்லுகிறேன். எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லங்க, எப்படிப்பட்டவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் முன்னால் பேசியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் பெருந்தகை எழுதுவதோ பாட்டு, அதற்கு தேவை மெட்டு. நான் பேசுவது உண்மை என்றால் தாருங்கள் ஒரு கை தட்டு என்று கேட்டுக்கொண்டு மற்ற இடங்களெல்லாம் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் நான் விட்டு செல்வேன். இந்த இடத்தில் மட்டும்தான் என் இதயத்தையே விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கமே ரொம்ப அற்புதமா
நான் ஒழுக்கத்தை பற்றி பேச வரவில்லை, உண்மையை பற்றி பேச வருகிறேன். காரணம், உண்மை என்பதும் ஒழுக்கம்தான் என்று தொடங்கியது நல்ல தொடக்கம். வள்ளுவனில் தொடங்கி கண்ணதாசன் வரைக்கும் அவர்களுடைய கருத்தாழ்மைகளை பதிவு செய்தது ஒரு மேன்மையான சிந்தனை. உழைப்பு வீணாய் போனது என்று சொல்வார்களே தவிர ஒழுக்கம் வீணாய் போனது என்று யாரும் சொன்னதில்லை என்று நிறைய விஷயங்களை ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப எழுச்சியோடும் சொல்லி அமர்ந்திருக்கிறார் ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்கள். ஆனால் அதுதான் தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே ஆர்வரித்து கை தட்டிட்டீங்க. ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் இல்லைங்க, ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்தால் போதுமா, உழைக்க வேண்டாமா? ஒழுக்கமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா சரியாயிடுமா, உழைக்க வேண்டாமா அப்படின்னு பேச வர்றாங்க. உழைப்பே என்கின்ற அணியின் சார்பாக திருமதி நித்யபிரியா அவர்கள். இங்கிருந்தும் எங்கிருந்தும் வசந்த் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் உழைப்பா இல்லை ஒழுக்கமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உழைப்பு தான் காரணம். நாம் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்தை இவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதற்கு பின்னாடி பல தேச தலைவர்களுடைய உழைப்பு தான் காரணமா இருக்குன்னா ஒழுக்கம்னு பேசிட்டு போயிருக்கார். அதுலயும் 80 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைஞ்சு ஆகுது. ஆனா இன்னும் சவுந்தரபாண்டியன் சார் 1947 இருக்கிறார். எடுத்த உடனே சொன்னார், நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம்னா என்னன்னு பார்ப்போம், அவர் எவ்வளோ ஒழுக்கமா இருக்கிறாருன்னு பார்ப்போமா. எந்த காலத்துல சார் நீங்க இருக்கிறீங்க? இப்பெல்லாம் கேட்கும் பொழுதே மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறாருன்ற கேள்விதான் முதல்ல கேட்கறாங்க. பணம் தான் சார் முக்கியம், நீங்க வேற. நல்லவனா இருந்து என்ன பண்ண முடியும்? அதுலயும் நான் 35 நாள் வெளியில வந்து பேசுறேன்னா இதுவே வந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதே ஒழுக்கமா? முதல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க கூட்டத்தில் இருக்கதான் நினைச்சு பேசிட்டாரு. இதுல இன்னொரு காமெடி, என் கணவர் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனாலதான் நான் பட்டிமன்றம் வந்து பேசுறேன்னா அதெல்லாம் 2வது பட்சம் தான். என் கணவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து அவர் உழைச்சி சம்பாதிப்பாரு, நான் வெளியில வந்து உழைச்சி சம்பாதிப்பேன். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு பிள்ளைகளையே நம்ம வளர்க்க முடியும். எந்த காலத்துல இருக்கிறாருன்னு தெரியலைங்க. அதுலயும் நம்முடைய நடுவர் அவர்கள் 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய தமிழ் திரை உலகத்துல 3000 பாடல் எழுதியிருக்காருன்னு சொன்னா அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்புங்க. இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை விமர்சனங்களை சந்திச்சிருப்பாரு, எத்தனை தடைகள் வந்திருக்கும். அத்தனை தடை கற்களையும் படிக்கற்களா மாற்றி இன்னைக்கு முன்னணி பாடலாசிரியரா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய கடின உழைப்புங்க. ஆனா அவர் பேசும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு நடுவர் அவர்களே. அவர் என்னவோ மகாத்மா காந்தி மாதிரியும், மேடம் என்னவோ அன்னை தெரேசா மாதிரியும், நம்ம என்னமோ கோட்சே மாதிரியும், நாங்க 2 பேரும் அல் கொய்தா தீவிரவாதி மாதிரியும் அப்படி பேசுறீங்களேங்க. நாங்களும் சுதந்திர நாட்டில் தாங்க இருக்கோம். ஐயா, வாழ்க்கைக்கு ஒழுக்கம் தேவையே இல்லை என்பது எங்களுடைய கருத்து இல்லைங்க. எந்த இடத்தில் உழைப்பு இருக்கிறதோ, யார் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒழுக்கம் என்பது இயல்பாகவே வந்துடும். நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறீங்க, ஆனா உழைக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்ப கொரோனா நேரத்துல பல பேர் அலைபேசியின் அடிமைகளாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் கொரோனா நேரத்தில் யாரும் உழைக்க வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். அப்பொழுது நாம் உழைக்காமல் இருந்ததனால்தான் இன்னைக்கு பல பேர் அலைபேசிக்கு அடிமைகளாக ஒழுக்கமின்றி இருக்கிறோம்னு சொன்னா உழைப்பு குறையும் பொழுது ஒழுக்கமும் தானாக குறையுங்க. அவர் கேட்டார், ஒருத்தவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு ஆனா அவர் உழைக்கிறாரு, அது நல்லதான்னு கேட்டார். நான் கேட்கிறேன், ஒருத்தருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குங்க, அதை எல்லாம் விட்டுட்டு ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் முடிவு பண்ண உடனே அடுத்த நாளே எல்லாம் ஒரு நாள்ல மாறிடுமா? ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறும். அது அவருடைய உழைப்பினால் மட்டும்தாங்க மாறும். மனிதன் பிழை செய்வது என்பது இயல்புங்க. மனுஷனா சில தப்பு செய்யதான் செய்வான். தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனே இல்லைனாங்க.
அப்படி நம் வாழ்க்கையில சில தவறுகள் நடக்கலாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, கர்நாடகாவில் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு உலகமே சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அது அவருடைய உழைப்பு தான். ஆனா சமீபத்துல அவர் ஒரு மேடையில பேசும்பொழுது சொல்றாரு, முன்னாடி அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மனைவி இத்தனை வருஷம் வாழறாங்களே அவங்களுக்கு தான் பெருமை எல்லாம் சேரும்னு சொன்னா, எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மிடத்தில் சில பிழைகள் நேரிடலாம். அதையும் தாண்டி ஒருத்தங்க வாழ்க்கையில் உச்சத்தை அடையணும்னா அதற்கு உழைப்பு என்பது அவசியங்க. வாழ்க்கையில உழைக்காம ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா? ஐயா, பக்கத்து மாநிலத்துல ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட் விழுந்துச்சான். அதை பார்த்த பக்கத்துக்காரருக்கு பொறுக்க முடியல. கடவுள்கிட்ட போய் வேண்டாரு, என்ன கடவுளே நீ இப்படி பண்ணிட்ட, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியான சோம்பேறி குடிகாரன், அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு, நான் எப்பேற்பட்ட பக்தன், எத்தனை பேருக்கு நல்லது செய்யறேன், எனக்கு நீ ஏதாவது பார்த்து பண்ணக்கூடாதான்னு புலம்புனாராம். இவர் புலம்பல் தாங்க முடியாம கடவுளை இறங்கி வந்து, அப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், உன் நல்ல மனசுக்கு 5 லட்சம் என்ன 5 கோடி கூட நான் கொடுப்பேன், அதுக்கு நீ முதல்ல லாட்டரி டிக்கெட் வாங்கணுமேனு சொன்னாராம். இப்படி நம்ம வாழ்க்கையில நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு எவ்வளவு வேணா நீங்க வசனமா பேசலாம். ஆனால் அதற்கான உழைப்பு என்பது நம்மிடத்துல தாங்க இருக்கணும். நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ரெசல்யூஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்யணும், ஒன்று தீர்மானம் எடுப்போம். காலையில் 5 மணிக்கே எழுந்துக்கணும், இந்த வருஷம் ஒரு 5 கிலோவாவது குறைக்கணும், 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 5 நல்ல புத்தகங்களை படிக்கணும்னு 5 தீர்மானத்தையாவது எடுப்போம். ஆனால் அது ஒரு 5 நாளாவது நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமா? பண்ண மாட்டோம். காரணம், அதற்காக உழைப்பதற்காக நம்ம 5 நிமிஷம் கூட செலவழிக்கிறது கிடையாதுங்க. ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான உழைப்பை போட்டால்தான் உங்கள் ஒழுக்கமே உயிர் பெறுங்க. ஐயா, தேனி இருக்கு பாருங்க, தேனி. இந்த தேனி பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை சிறுக சிறுக சேகரிச்சு தேன் கூட்டுல வைக்கும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேவைக்காக அந்த தேனை எடுத்துப்போம். பறவைகள்லாம் போய் தேனியை கிண்டல் பண்ணிச்சான், தேனி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி தேனெல்லாம் சேகரிக்கிற, இந்த மனிதர்கள் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த தேனெல்லாம் திருடிக்கிறாங்களேன்னுச்சான். அதுக்கு தேனி சொல்லிச்சான், இந்த மனிதர்களால் என்னுடைய தேனை வேணா திருட முடியுமே தவிர என்னுடைய உழைப்பை ஒருபோதும் திருட முடியாதுன்னு சொன்னா, வாழ்க்கையில உழைப்பு தாங்க அவசியம். நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பு உழைப்புங்க. யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் நமக்கு இறுதி வரை துணையாக இருப்பது உழைப்புங்க. தூத்துக்குடியில பேச்சி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 20 வயசுல கல்யாணம் ஆகுது. கணவர் 10 நாட்கள்ல மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா. அந்த பிள்ளைய படிச்சு கரை சேர்க்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிறாங்க. அந்த போற இடத்துல பாதுகாப்பு இல்லை. எது நம்ம வேலைக்கு போறதுக்கு தடையா இருக்கு? நான் பெண்ணுன்றதுனால தானே. அப்படிப்பட்ட அழகே எனக்கு தேவையில்லைன்னு மொட்டை அடிச்சு பேச்சி அம்மாளாக இருந்த ஒரு தாய் இன்னைக்கு முத்து மாஸ்டர் என்ற ஒரு தந்தையா மாறி இருக்காங்கன்னு சொன்னா, என்னுடைய அடையாளம் என்பது என்னுடைய உடையில் இல்லை, என்னுடைய உழைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு உழைப்பு தாங்க வாழ்க்கையை முன்னேற்றும். சொன்னாரு, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தானே நம்மளுடைய தேசத்தினுடைய தாரக மந்திரம்னு. நம்முடைய வேதங்களும் மதங்களும் சமயங்களும் எதங்க நமக்கு போதிக்குது? உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம் என்கின்றது பகவத்கீதை. உனக்கு வேண்டிய ரொட்டி துண்டை உன் உழைப்பின் வியர்வையால் பெற்றுக்கொள் என்கின்றது நம்முடைய பைபிள். மனிதனுக்கு அவனது உழைப்பின்றி வேறு எதுவும் இல்லை என்கின்றது திருக்குரான் என்று சொன்னால், நம்முடைய வேதங்களும் மதங்களும் நமக்கு உழைப்பதானுங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. உழைப்புல ஏதுங்க தாழ்ந்த உழைப்பு, உயர்ந்த உழைப்பு, சிறியவன் பெரியவன்ற எந்த பாகுபாடுமே கிடையாதுங்க. சுகி சிவமையா ஒரு மேடையில சொல்றாரு, தெரு கூட்டுவது என்பது தாழ்ந்த வேலை அல்ல, நீங்கள் கூட்டிய பிறகு அங்கு குப்பை இருந்தால்தான் அது தாழ்ந்த வேலைன்னு சொன்னா, எந்த வேலையையும் முழு மனதோடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒழுக்கத்தை விடவா ஒரு ஒழுக்கம் இருக்க முடியும்? ஐயா, இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறங்க. 1945 ஜப்பான்ல அணுகுண்டு தாக்குதல் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் எல்லாம் தரமட்டம் ஆயிடுதுங்க.
இனி இந்த நாடு முன்னேறாது, புல் பூண்டு முளைக்காது, இங்க விவசாயம் பண்ண முடியாதுன்னு உலகமே சொல்லும் பொழுது உழைப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்ட ஜப்பான், நாங்க கடலுக்கு மேல கூட விவசாயம் பண்ணுவோம், எந்த நாட்டையும் சார்ந்திருக்க மாட்டோம்னு இன்னைக்கு வளர்ந்த நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி உழைப்பு என்ற ஒன்றுதான் ஒரு தனி மனிதனையும் நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சௌந்தரர் பாண்டியன் எந்த வள்ளுவனை வைத்து தன்னுடைய உரையை தொடங்கினாரோ அதே வள்ளுவனை வைத்து தன் உரையை முடித்திருக்கிறார் நித்யபிரியா அவர்கள். மிக அற்புதமான ஆளுமையான கருத்துக்கள். தலைவர்களின் உழைப்புதான் நமக்கு கிடைத்த சுதந்திரம் என்பதும், உழைப்பு இருந்தால் ஒழுக்கம் தானே வந்துவிடும் என்பதும், உழைத்தவன் எப்போதும் காலத்தை வீணடிக்க மாட்டான், உழைக்காமல் இருக்கும்போது தான் தொலைபேசிகளுக்குள் காலம் தொலைந்துவிடும் என்பதும், உழைத்து சேகரித்த தேனை வேண்டுமானால் மனிதன் திருடலாம், என் உழைப்பை ஒரு காலம் மனிதன் திருட முடியாது என்று தேனீக்கள் வைராக்கியம் கொள்வதையும், எல்லாவற்றையும் விட கடைசியாக ஒரு கருத்தை சொன்னார். ஜப்பானின் உழைப்பு தான் சுடுகாடாய் போய்விடுமோ என்று உலக நாடுகள் வேடிக்கை பார்த்த ஜப்பானை இன்றைக்கு உலகத்தின் உச்சத்தில் வைத்து பார்ப்பதற்கு ஜப்பானியர்களின் உழைப்பு தான் காரணம் என்று பெரும் உதாரணத்தை சொல்லி பெரும் கேள்விகளையும் வைத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு இதற்கு என்ன பதில் சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். ஒழுக்கமே என்ற அணியின் சார்பாக பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் அவர்கள் உங்களுடைய ஆதரவோடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, மோனத்திலே பரமோனத்திலே ஞானத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்ந்த நாடு எங்கள் பாரத நாடு. நம்முடைய தாய் திருநாட்டின் சுதந்திர தின நன்னாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பானதொரு நாளில் சிறப்பினும் சிறப்பானதொரு தலைப்பு, நாட்டை உயர்த்துவது ஒழுக்கமா உழைப்பா. இந்த தலைப்பிற்கு உழைப்பின் சிகரங்களாக பேச வந்திருக்கக்கூடிய எதிரணியினருக்கும், ஒழுக்க சீலராய் என்னோடு இணைந்து பேச வந்திருக்கக்கூடிய என் அணியினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர், வார்த்தைகளுக்கு வாசனை பூசி தமிழை நேசிக்கும் கவிஞர் நீங்கள், கவிதைகளில் காதலை விதைத்தவர் நீங்கள், கன்னிகையின் தாய்மை வழி கவிதைக்கும் காதலுக்கும் உரிமையானவர் நீங்கள், கண்ணீரை கூட கவிதையாக்குபவர் நீங்கள், எத்தனையோ கவியரங்க மேடைகளில் கவிதைகளை அறுவடை செய்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த பட்டிமன்ற மேடைகளில் கருத்துக்களை கவிதையாக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறை வணக்கங்கள். ஐயா, எதிரணி பேசிட்டு அமர்ந்திருக்கிறாங்க சகோதரி நித்யபிரியா. அவங்களுடைய பேச்சை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் நாம எல்லாருமே நினைச்சிருப்போம், நாளைக்கு காலையில எழுந்த உடனே விறுவிறுவிறுன்னு உழைச்சி கொட்டி ஓடி எங்கேயாவது போய் நிற்கணும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நிமிஷமே ஏன் ஓடணும் எதற்கு ஓடணுன்ற கேள்வினால அந்த எண்ணத்தையே நாங்கள் அப்படியே நிறுத்திட்டோங்க ஐயா. ஏன்னா நாம் எவ்வளவு தூரம் ஓடுறோம், எப்படி ஓடுறோங்கிறது முக்கியமல்ல, ஏன் ஓடுகிறோம், எதை நோக்கி ஓடுகிறோம் என்ற இலக்கோடு ஓடுவதுதான் முக்கியம். நடுவர் அவர்களே, அந்த இலக்கு தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இல்லை என்றால் உழைப்பிற்கு எந்த மதிப்பெண்ணுமே கிடையாது. சொன்னாங்க, என்னுடைய கணவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவர் அங்கே உழைக்கிறாரு, நான் இங்கே உழைக்கிறேன், அதனால நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோன்னு. உண்மையில் உங்கள் கணவர் அங்கு ஒழுக்கமாக குடும்பத்தை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இங்கு நீங்களும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் இரவு பட்டிமன்றத்தில் இத்தனை உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களினுடைய ஒழுக்கம் குறித்து உங்களுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்று வரை சிறப்பாக செல்வதற்கு காரணமே. நல்ல நல்ல கதையெல்லாம் சொன்னாங்க.
தேனி கதை சொன்னாங்க, ஜப்பான் கதை சொன்னாங்க, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, நல்ல காது குளிர கேட்டோம். தேனி சொல்லுச்சான், தேனைத்தானே மனிதர்கள் திருட முடியும், எங்களுடைய உழைப்பை திருட முடியுமா அப்படின்னு. அதே தேனி தான் உழைப்பின் மூலம் எடுக்கக்கூடிய தேனை ஒழுக்கமாக கொண்டு வந்து கூண்டுல சேர்த்தாதான் அது தேன் கூடு. எடுக்கிறதையெல்லாம் தானே ஏமாத்தி சாப்பிட்டா அந்த கூடு வெறும் கூடு, அதுல எங்க இருக்கும் தேன் கூடு? ஈக்களுக்கு அரசியல் தெரியாதுமா? பாருங்க நடுவர் அவர்களே, அந்த ஒழுக்கம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அரசியல் வேண்டாம் நமக்கு, அந்த ஒழுக்கம் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இன்றைய தலைவர்கள் எந்த ஆட்சி மாறினாலும் சரி, கையில தூக்கி நிற்கிறது யாரு? காமராஜரினுடைய ஆட்சியை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு. ஏன் நாம காமராஜரை சுட்டி காட்டுறோம்? அவர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே, அவர் ஒழுக்கத்தில் சிறந்தவர். அதனால அந்த ஒழுக்கமான தலைவரினுடைய ஆட்சி இன்னைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் எந்த கட்சி மாறினாலும் அவரை போல ஆட்சி செய்யணுங்கிற கருத்து மட்டும் மாறுவதே இல்லை. அதுதான் உழைப்பிற்கு அவர்கள் வைக்கிற 2ஆம் இடம், ஒழுக்கத்திற்கு அவர்கள் வைக்கக்கூடிய 1வது இடம். ஏன்னா எல்லா இடத்திலும் இன்னைக்கு உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். ஏன்? நம்முடைய நாடு கூட டிஜிட்டல் இந்தியா தான், வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் நம்முடைய அரசாங்கம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னம்னா, நாம உழைப்பால் எத்தனை தான் உயர்ந்திருந்தாலும் ஊழல், பொய்மை, வஞ்சனை அப்படிங்கிற நமக்கு நாமே இட்டு கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளால நாம இன்னும் சிறையில தான் இருக்கிறோம். அந்த விலங்குகளை நாம் உடைத்தெறியக்கூடிய மந்திர சாவி ஒழுக்கம்ங்கிற ஒன்னே ஒண்ணுதான் நடுவர் அவர்களே. அந்த ஒழுக்கம் இல்லைன்னா இந்த உழைப்புக்கெல்லாம் அர்த்தமே இல்லைங்கிறதான் நாங்க சொல்ல வரோம். எதிரணியில 2 பேர் இருக்கிறாங்க, அழகா உழைப்பு உழைப்புன்னு பேசுறாங்க. இப்படிதான் ஒரு வீட்டுல, அதாவது உழைப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசத்தை நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. இப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு மகன், மூவரும் வேலைக்கு போறாங்க. அவங்க வீட்டு வேலைகளை பார்க்கறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கிறாங்க. அவங்க மாசம் வரவு செலவு கணக்கை பார்க்கும் பொழுது தொலைபேசி கட்டணம் மட்டும், வீட்டுல வச்சிருக்கக்கூடிய தொலைபேசி கட்டணம் மட்டும் தாறுமாறா இருக்கு. மூவருக்கும் சந்தேகம். ஒரு நாள் 3 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. உடனே கணவன் மனைவியை பார்க்கிறாரு, நீ தானே இந்த வேலை அப்படின்னு. மனைவி சொல்றா, என்னங்க நீங்க, நான் உங்களுடைய மனைவி, நான் எல்லா போனையுமே சொந்தக்காரங்களுக்கு பேசுறதும் சரி, ஃப்ரெண்டுங்களுக்கு பேசுறதும் சரி, என்னுடைய அலுவலகத்துல இருக்கிற போனைத்தான் பயன்படுத்துவனே தவிர வீட்டுல இருக்கிற போனை தொடுவனா? உடனே மனைவி கணவனை பார்க்கிறார். உடனே கணவன் சொல்றான், அம்மா நான் உனக்கு கணவன்மா, சத்தியமா நானும் வீட்டு போனை ஒரு நாளும் பயன்படுத்தினதே இல்லை, எல்லா போனையுமே நான் ஆபீஸ்லயே வேலை பார்க்குற இடத்துலயே பேசிட்டு வந்துருவேன் அப்படின்னாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து மகனை திரும்பி பார்க்கறாங்க, ஏண்டா இது உன்னுடைய வேலையா அப்படின்னு. மகன் சொல்றான், அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, நான் பயன்படுத்துவேனா வீட்டு தொலைபேசிய? நானும் அலுவலகத்திலேயே எல்லா போனையும் பேசிட்டு வந்துடுறேன், நான் போய் பயன்படுத்தணும் அப்படின்னு. உடனே மூவருக்கும் வீட்டு வேலைக்காரி மேல சந்தேகம். அந்த வேலைக்காரி தான் போன் இருக்கிற இடத்தையே சுத்தி சுத்தி வராங்க அப்படின்னு மூவரும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த வேலைக்காரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களாம், ஆமா நானும் நான் வேலை செய்யற இடத்துல இருந்து தானே என் சொந்தக்காரங்களுக்கு, என் நண்பர்களுக்கு எல்லாம் பேச முடியும் அப்படின்னு. தட் மொமெண்ட் நடுவர் அவர்களே, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படிதான் இருக்குது எதிரணி பேசக்கூடிய வாதமும் எங்களுக்கு, இல்லையா? ஒழுக்கமில்லாத உழைப்பு இப்படியான எதிர்மறை விளக்கங்களைத்தான் தருமே தவிர நேர்மறைக்கு எடுத்தே செல்லாது நடுவர் அவர்களே. ஏனென்றால் திருடனும் தான் உழைக்கிறான், கொலைகாரனும் தான் உழைக்கிறான், கொள்ளைக்காரனும் உழைக்கிறான், மோசடி செய்யறவன் விடிய விடிய உழைக்கிறான். அந்த உழைப்பையெல்லாம் உழைப்புங்கிற பட்டியலில் நாம வெப்பமா? அது நாட்டை உயர்த்தக்கூடிய உழைப்பா? ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் நடுவர் அவர்களே, இந்த உழைப்புக்கான விளக்கத்தை எங்களுடைய சூழ்நிலையிலே கொடுக்கிறேன். பரீட்சை நேரம், தேர்வு நேரம் வரும் பொழுது நாங்க பலவிதமான உழைப்பை போடுற மாணவர்களை பார்ப்போம். எப்படின்னா, வருஷம் பூரா படிச்சு தேர்வுக்கு உழைப்பை கொடுத்து காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வகை. இன்னொருத்தங்க தேர்வுக்கு முத நாள் மட்டுமே விடிய விடிய உழைப்பை கொடுத்து அரைகுறை படிப்போடு தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற 2ஆம் வகை. 3வது ஒரு வகை இருப்பாங்க. நாம படிக்கிறோமோ இல்லையோ, அதற்கு உழைப்பை செலுத்துறோமோ இல்லையோ, அடுத்தவன் என்ன படிக்கிறான், அவன் நம்மளை விட மார்க் வாங்கிடுவானா
அவன் எப்படி படிக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கே தங்களுடைய உழைப்பை செலுத்தக்கூடிய ரகம் 3வது வகை. இன்னொன்னு இருக்கு நடுவர் அவர்களே, எங்க எதிரணி மாதிரி. என்னன்னா, விடிய விடிய முதல் மார்க் வாங்குறவங்களுக்கே டப்பு கொடுப்பாங்க, விடிய விடிய முழிச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா நடுவர் அவர்களே பண்ணுவாங்க? பிட் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. எந்த கேள்வியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் எழுதலான்னு அவர்கள் அதுல செலுத்தக்கூடிய அந்த நுணுக்கத்தை அறிவியல்ல செலுத்தியிருந்தா அவங்க ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாவே ஆயிருப்பாங்க நடுவர் அவர்களே. அப்படி எழுதுவாங்க. இப்போ இந்த 4 வகை உழைப்புல எந்த உழைப்பு வீட்டை உயர்த்தும், பெற்றோரை தலைநிமிர செய்யும், நாட்டை உயர்த்தும் அப்படிங்கிற பெரிய கேள்விய அவங்க கிட்டயே விட்டுற நடுவர் அவர்களே. அவங்களும் பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் தான். அந்த உழைப்பை பற்றி அவங்களே திரும்ப பேசட்டும், தைரியம் இருந்தா. அதே மாதிரி மனிதன் அப்படிங்கிற வரையறையில நாமெல்லாம் இருக்கணுமா? பிறந்துட்டாவே நாமெல்லாம் மனிதர் அப்படின்னு சத்தியமா நினைச்சிடாதீங்க. பிறந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒழுக்கமாக அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறவங்க தான் மனிதர்கள் நடுவர் அவர்களே. இதைதான் கவிப்பேரரசு வைரமுத்து அழகாக சொல்லியிருப்பாரு. யார் மனிதன்? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன், மனிதன், மனிதன். நம்மளுடைய கண்ணதாசன் இன்னும் அழகா சொல்லியிருப்பாரு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மழையும் காணலாம், துணிவிருந்தால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவில் ஆகலாம் அப்படின்னு. அந்த குணம் தான் நடுவர் அவர்களே ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தால் மட்டும்தான் நாடு உயர முடியும் நடுவர் அவர்களே. இவங்களுக்கெல்லாம் எது முக்கியம் அப்படிங்கிற விஷயம் தெரியல நடுவர் அவர்களே. உழைப்பும் தானே வேணும். அதுவும் நம்மளுடைய எதிரணி பேச்சாளர் அழகா சொன்னாங்க, உழைப்பு தானே, உழைப்பு தானே அச்சாணி, உழைப்பு இல்லைன்னா முடியுமா அப்படின்னு. இவங்கள மாதிரி தான் 2 சீடர்கள் தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்டாங்களாம், குருவே, நன்மையும் கடவுள் தான் கொடுத்தாரு, தீமையும் கடவுள் தான் கொடுத்தாரு, 2ஐயும் ஏன் இந்த பாரபட்சமா பாக்குறீங்க? 2ஐயும் சமமா பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. உடனே குரு யோசிச்சாராம், அப்படியா, சரி. மதிய சாப்பாட்டு நேரம் வந்தது. அந்த 2 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு கிண்ணத்துல பாலும் ஒரு கிண்ணத்துல மாட்டு சாணத்தையும் வச்சாராம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க அப்படியே திருன்னு முழிக்கிறாங்களாம். உடனே அந்த குரு சொன்னாராம், என்னப்பா, பாலும் மாட்டுல இருந்து தான் வருது, சாணமும் மாட்டுல இருந்து தான் வருது, எதுக்கு இந்த பாகுபாடு? சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அமைதியா இருக்கும் பொழுது குரு சொன்னாராம், தெரியுதா, இதுல பாலை குடிச்சா உடம்பு உறுதியாகும், இந்த சாணத்தை மண்ணில் புதைத்தால் அது பூமிக்கு உரமாகும், எதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறது மனிதனுடைய அறிவு. ஆக உழைப்பு முக்கியம்தான். நாங்கள் உழைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, உழைப்பை மதிக்கிறோம், ஒழுக்கத்தை வணங்குகிறோம் நடுவர் அவர்களே. இறுதியாக இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த ஒழுக்கத்தினுடைய சிறப்பை, அவதாரங்களை 10ஆக சொன்னவன், கிரகங்களை 9ஆக படைத்தவன், திசைகளை 8ஆக சொன்னவன், ஸ்வரங்களை 7ஆக படைத்தவன், சுவைகளை 6ஆக வகுத்தவன், நிலங்களை 5ஆக பிரித்தவன், வேதங்களை 4ஆக சொன்னவன், தமிழை 3ஆக பிரித்தவன், பாலினத்தை ஆண் பெண் என்று 2ஆக சொன்னவன், அவர்களுக்கான ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். அப்படின்னா அந்த ஒழுக்கம் தான் நடுவர் அவர்களை வீட்டை உயர்த்தும், நாட்டை உயர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆக இந்த சுதந்திர தின நன்னாளில் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நாட்டை உயர்த்துவது உழைப்பை காட்டிலும் ஒழுக்கமே 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 என்று கூறி இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. அற்புதமான ஒரு வார்த்தை, ஆளுமை, உண்மை. பிறந்துட்டாவே மனுஷன்லாம் கிடையாது. அது எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குல்லையா, ஒரு சார்ந்த ஒரு முறை, சமூகம் சார்ந்த ஒரு முறை. அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் இங்கே மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற வாதம். பேசிய 3 பேச்சாளர்களையும் பார்த்தீங்களா, வள்ளுவனில் தொடங்கி ஒருவர் எங்கோ முடிக்கிறார், அதே வள்ளுவனில் முடிக்கிறார் ஒருவர், இங்கே பாரதியில் தொடங்கி வைரமுத்தில் முடிக்கிறார் ஒருவர். அப்போ எல்லாத்துடைய சிந்தனையும் அறம் சார்ந்த சிந்தனையோடு, ஆளுமை மிகுந்த சிந்தனையோடு இருக்கும் பொழுது, ஆளுமை மிகுந்த ஒழுக்கம்தான் சிறந்த ஒரு சமூகத்தை கொடுக்கும் என்று ஆணித்தரமாக கொடுத்திருக்கிறார். தேனீக்கள் ஒழுக்கமாக தான் சேகரித்த தேனை தானே அருந்தி விடாமல் ஒரு இடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒழுக்கம்தான் மனிதன் திருடுவதற்கான ஒரு
பொருளாக அங்கே கிடைத்தது. அங்கே ஒழுக்கம்தான் சேகரிக்க கற்றுக் கொடுத்தது என்பதையும் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நமக்கு அதுதான் உண்மையா உங்களை மாதிரி தான் நானும் குழம்பி போயிருக்கிறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் இல்லை, உழைப்பு தான் இங்கே ஒரு நாட்டை உயர்த்தப் போகிறது. உழைப்பு வேண்டுமானால் தனி மனிதர்களை உயர்த்தலாம், ஆனால் நாட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைச்சாதான் உயர்த்த முடியுங்கிற ஒரு சிந்தனையோடு இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் முனைவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் இறுதியாக பேச வருகிறார். உழைப்புதான் என்பதை. நடுவர் அவர்களே, பொதுவாக ஒரு கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவ நிலைமையும், ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவ நிலைமையும் ஒன்று. புரிஞ்சால் நல்லா தட்டிருங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இந்த கடைசி பந்தியில் சாப்பிட்றவ நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, கொஞ்சம் தீஞ்ச பாயாசம், அதில் 2 முந்திரி கிடைக்காதான்னு சில பேர் எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, வசந்த் தொலைக்காட்சி சிவகங்கை சீமையிலே நடத்தக்கூடிய மகத்தான இந்த விடுதலை திருநாள் பட்டிமா மண்டபத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வசந்த் தொலைக்காட்சியின் வாயிலாக விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, நீங்கள் காவியத்தாயின் இளைய மகன், எங்கள் கன்னிகை சோதரியின் தலைமகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன் என்று நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் காதலையே கவிதையாக்கிய அன்பு கெழுமிய ஒரு சகோதரர். எல்லோருடனும் எப்படி சிநேகமாக பழக வேண்டும் என்று கேட்டால் சிநேகனை போல் பழக வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகச் சிறப்பாக எல்லோருடனும் அன்பு செலுத்தக்கூடிய 3000 பாட்டு எழுதினதுன்னு சொன்னாங்க. இந்த 3000 பாட்டு நீங்கள் ஒழுக்கத்தால் எழுதினீர்களா, உழைப்பால் எழுதினீர்களா? இப்படி பரீட்சை வச்சா நான் என்ன பண்றது? நடுவர் அவர்களே, இதுல நான் சொல்ல வந்தது 8 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். அங்க டைரக்டர் பார்த்துட்டே இருக்காரு. நான் ஒன்னு சொல்றேன். அந்த அம்மா கடைசியா பேராசிரியர் அம்மா, நீங்க சார் மாடு சர்டிபிகேட் இருந்தா பாலும் தருகிறது, சாணமும் தருகிறது, இதில் 2ஐயும் குருநாதர் கொடுத்தார். சரி, 2மே மாட்டோடைய உழைப்பிலிருந்து வந்தது. சார், மாடு மேய்ச்சல்ங்கிற உழைப்பை செய்யலைன்னா பால் வருமா சார்? சார் கை தட்டுங்க, நான் கேட்கிறேன். நாட்டுக்காகவும் தட்டுங்க, மாட்டுக்காகவும் தட்டுங்க சார், நான் கேட்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க. சென்னை மெரினா ஈரத்தை மட்டுமே பார்த்த மெரினா இளைஞர்களின் ஜல்லிக்கட்டு போராட்ட உழைப்பில் தான் வீரத்தையும் பார்த்தது அப்படின்னு சொன்னா, காலை பிடித்து வாழ்வதல்லடா வாழ்க்கை, காளையை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை சொல்லி காட்டியது சார். நம்ம சமூகம் அத்தனை பேர் உழைச்சாங்களே, போராடினாங்களே, இல்லைன்னு சொல்லி என்னமோ உழைப்புனா சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. நான் உண்மையா சொல்றேன், பொண்ணு பார்க்க வர்றதெல்லாம் சொன்னாங்க. அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? சௌந்தரபாண்டியன் சார், நானே அதை மறந்துட்டு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். மறுபடியும் அங்கேயே ஞாபகம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பொண்ணுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சமூகம், மாப்பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியாதுன்னா ஏற்றுக்கொள்ளுமா? மாப்பிள்ளை லட்சங்கள்ல வாங்குறாரா, ஆயிரங்கள்ல வாங்குறாரா? இங்க மரியாதைக்குரிய தாளாளர் ஐயெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை தானே பள்ளிகளில் தருகிறீர்கள்? சத்தியமாக ஒழுக்கத்தை தான் நாங்கள் பாதிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒழுக்கத்தை போதிக்க எங்கள் ஆசிரியர்கள் உழைக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒழுக்கம் சும்மா வானத்திலிருந்து பொத்து பொத்துன்னு விழுகுமா சார்? நாங்க சொல்லி தரணும் சார், எது ஒழுக்கம். நாங்க உழைச்சு சொல்லி கொடுத்தாதான் சார் எது கிடைக்கும். ஒழுக்கம் வரும். வந்ததிலிருந்து அம்மா கவியரசர் கண்ணதாசன் நிறைய சொன்னாங்க. நடுவர் அவர்களே, பள்ளிக்கூட சூழல் என்பதனாலே சொல்லுகிறேன், ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியின் மகனாக பிறந்தவர்.
அமெரிக்க வெள்ளை மாளிகையின் அதிபராக மாற முடியும் என்று சொன்னால் அது வெறும் ஒழுக்கத்தால் வந்ததல்ல, அது உழைப்பால் வந்தது. நினைத்து பாருங்கள், உழைப்பால் வந்தது. ஒரு முறை அவர் தன்னுடைய மகனுடைய வகுப்பாசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் நீண்ட கடிதம், அதை நான் சொல்லல. அதனுடைய கடைசி வரியினை மட்டும் இந்த மேடைக்காக நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுங்களா சொன்னாரு? மதிப்பிற்குரிய வகுப்பாசிரியர் அவர்களுக்கு, என் மகனுக்கு நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுங்கள், வரலாற்றை கற்றுக் கொடுங்கள், கணிதத்தை கற்றுக் கொடுங்கள். அதையெல்லாம் விட எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? உழைக்காமல் வந்த $1 விட உழைத்து பெற்ற $1 மதிப்பு அதிகம் என்பதை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. யோசிச்சு பாருங்க, உழைப்பை சொல்லிக் கொடுங்க சார். அந்த ஒழுக்கம் எதிர்பாரணும். இதுல வேற சொன்னாங்க, தூங்காம இருக்கிற நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்கள், எங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். ஆமா சார், இரவுல பயணிக்கிற போது ஒரு நாள் நான் உண்மையா சொல்றேங்க, 60 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, நானும் ஓட்டுநர் மட்டும் முடிச்சுட்டு வரோம். நான் பேனட்ல உட்கார்ந்துருக்கேன். இந்த மனுஷங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க உழைப்புன்னு. இந்த கோடாளி தைலம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? இந்த கோடாளி தைலத்தை இந்த கண்ணுக்கு அடியில வச்சு பூசிக்கிட்டே வந்தார். ஏன் சார் அப்படின்னு. 57 வயசு அந்த மனுஷனுக்கு. இன்னும் 2 ஆண்டுகளில் பணி ஓய்வு பெறக்கூடிய மனுஷன். ஒன்னும் இல்லை தம்பி, வயசு 57, கொஞ்சம் அப்படியே கண்ணு சொருகும், அந்த தூக்கம் வராம நான் இந்த உழைப்பை கொடுக்கணுங்கிறக்காகத்தான் நான் கண்ணுக்குள்ள அந்த கோடலி தைலத்தை கீழே வச்சுக்கிட்டு அந்த எரிச்சல்லையே கொண்டு போய் சேர்த்தரலாம்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா ஐயா? 60 பேருடைய குடும்பம் நிம்மதியா தூங்குறதுக்கு தான் நான் இங்க தூங்காம உழைச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஓட்டுநர் சொல்றார். அப்படின்னா நடுவர் அவர்களே, 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு தலைவரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என பார்த்தபோது மகாத்மா காந்தியடிகள் கொஞ்சம் நிம்மதியாக உறங்கினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் நிம்மதியாக உறங்கினார். பண்டித நேரு அவர்கள் நிம்மதியாக உறங்கினார். ஒரே ஒருவருடைய வீட்டின் அறையின் மட்டும் விளக்கொளி தெரிந்தது. யாரு தெரியுங்களா? அண்ணல் அம்பேத்கரினுடைய வீடு அது. அவருடைய வீட்டுக்குள்ள போறாங்க, அவர் விளக்கொளியில் படித்து கொண்டிருக்கிறார். ஐயா என்னையா இப்ப கூட நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டபோது அவர்களுடைய மக்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள். என் மக்கள் விழிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். அப்படின்னா ஒரு உழைப்பால் ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியும் என்பதை ஒரு சட்ட மேதை சொல்லி இருக்கிறார் இல்லையா நடுவர் அவர்களே? நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 24 வயசுல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எந்த ஆண்டவனை நம்புகிறானோ இல்லையோ, கூகுள் ஆண்டவனை நம்புகிறான். இங்க யோசிச்சு பாருங்க, அதுல தேடி பாருங்க, அதை மட்டும்தான் நம்புறோம். அதை மட்டும்தான் நம்புறான், அதுல சொன்னதைத்தான் நம்புறான். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, 24 வயசுங்க. 24 வயசு ஒரு பெண்மகள் ஜலந்தர், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஜலந்தர் மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்து சேர்றாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எவ்வளவு சிறப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்ருதின்னு பேர் அந்த பொண்ணுக்கு. 24 வயசுல மாண்புமிகு நீதிபதி. சரி, உள்ள கூட்டிட்டு போறதுக்கு போலீஸ்லாம் சல்யூட் பண்ணி பதவி பிரமாணம் எடுக்க வைக்க போறாங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் நான் வெளியில போயிட்டு வரட்டுமான்னு கேட்கிறாங்க. என்ன மேடம், உள்ள வந்துட்டு நீங்க புரோட்டோகால் படி உள்ள வராம போறீங்களா? இல்ல, ஒரு நிமிஷம் வாங்கன்னு மரத்தடியில ஒரு டீ கடை, தள்ளு வண்டியில டீ கடை போட்டு வச்சிருக்காரு ஒருத்தர். அவரை போய் பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. மேடம், நீங்க ஒரு ஜட்ஜு, நீங்க போய் ஒரு டீ வியாபாரியினுடைய காலில் விழுந்து வணங்கலாமான்னு கேட்டபோது இந்த டீ வியாபாரி எச்சில் டம்ளரை கழுவி உழைச்சதுனாலதான் நான் இன்னைக்கு ஜட்ஜா வந்து நின்றுக்கேன். இவர் வேறு யாரும் அல்ல, என் அப்பா என்று சொன்னார். இவர் வேறு யாரும் அல்ல, என் அப்பா என்று சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு இதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு நிருபர்கள் கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எங்க அப்பா இதே கோர்ட் வளாகத்தில் டீ வழங்க வேண்டும். நான் அவருடைய மகள், தேநீர் வியாபாரியின் மகள், இதே நீதிமன்றத்தில் நான் நீதி வழங்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த நிலை மாற்றத்திற்கு, உயர்வுக்கு, உன்னதத்திற்கு எது காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வெறும் ஒழுக்கம் மட்டும் இல்லை நடுவர் அவர்களே. ஒழுக்கத்தோடு இருந்தால் ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கி மாட்டி வச்சுக்கங்க, அவ்வளவுதான் சார். ஃபேர்,
குட், அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ஆனா அந்த ஒழுக்கத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்க போயிட முடியாது சார். போன இடத்துல நீங்க சேர்றதுக்கு வேணா உங்க ஒழுக்கம் வேலைக்கு பயன்படும். ஆனால் அதே வேளையில் நீங்கள் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உழைப்பு தான் உங்களை நிலைக்க வைக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நடுவர் அவர்களே. இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். உழைப்பின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகள் என்றைக்குமே இனிப்பானவை என்பதுதான் நடுவர் அவர்களே நாடறிந்த ரகசியம் என்று சொல்லி இன்னும் மாடு குருநாதர் பால் தயவு சொல்லாதீங்க. யோசிச்சு பாரு, பால் வேணுங்கிறவன் பாலை வாங்கிட்டு போறான், சாணம் வாங்கி வரட்டி தட்டி பொழைக்கிறவன் பொழைச்சிட்டு போறான். நான் கேட்கிறேன், பால் கறப்பதிலும் உழைப்பு இருக்கிறது, சாணம் தட்டி எரிப்பதிலும் ஒரு உழைப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பின்னாலும் உழைப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியே 200 நாடுகளை கடந்து வசந்த் தொலைக்காட்சி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பு இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, கிளம்பலாமா? ஏன்னா பேராசிரியர் பேசினதுக்கு பிறகு எல்லோரும் ஒருமித்த கருத்தாக தீர்ப்பு வழங்கியது போலவே இருந்தது. பாலும் சாணமும் கூட மாட்டின் உழைப்பு தான் என்று தொடங்கி, சமைக்க தெரியாத பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம் உழைக்க தெரியாத ஆணை ஏற்றுக்கொள்வதில்லையே என்று ஒரு சம்பட்டியால் ஊங்கி அறைந்தது போல அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்தார். உழைப்பு மதிப்பின் அதிகம், உழைப்புடைய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பீடு அப்படிங்கிற சொன்னார். ஒரு ஓட்டுநரின் உழைப்பு தான் 60 பேர்த்துடைய உயிரின் பாதுகாப்பு என்றார். இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே வந்தார். எல்லா வகையிலையும் என்னதான் ஒழுக்கமாக இருந்தாலும் உழைப்பு இல்லை என்றால் நகர முடியாது என்று அவர் சொல்லி அடைந்திருக்கிறார். நண்பர்களே, உங்களைப் போலதான் ஒவ்வொருவருடைய கருத்தை கேட்கும் போதும் ஆமா என்பது போல தோன்று கொண்டேதான் இருக்கிறது. எந்த தீர்ப்பும் இங்கே நிரந்தரமானதில்லை. அதில் முதலில் நாம் தெளிவாகிவிட வேண்டியிருக்கிறது. சூழ்நிலைகளும் காலமும் தான் தீர்ப்புகளை இங்கே நிறமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் சுதந்திர தினத்தில் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் உழைப்பு ஒரு பக்கமும் ஒழுக்கம் ஒரு பக்கமும் இன்றைக்கு எது உயர்ந்தது என்று நாம் ஒரு வாதத்தை கூட ஏற்று வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்றால் நம் தலைவர்கள் போட்டு கொடுத்த அந்த பாதையும் அவர்கள் உழைத்த உழைப்பும் நம்மளை இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இவர்கள் சொல்லும்போது என்னதான் உழைச்சாலும் இன்றைக்கு ஒழுக்கம் இல்லைன்னா இது உயர்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை என்று அழுத்தமான சில பதிவுகளை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சொன்ன தலைவர்களுடைய உதாரண புருஷர்களாக இருந்த அது காந்தியாக இருக்கட்டும், பசும்பொன்னாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், நேதாஜியாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், காமராஜாக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும், நல்லக்கண்ணுவாக இருக்கட்டும், இப்படி ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 6-7 தலைவர்களை மட்டும்தான் நாம் இன்னும் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் ஒழுக்கத்தால் உயர்ந்திருக்கிறார்களா அல்லது உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்களா என்பதையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தலைவன் வெளியே வரும்பொழுது அவனோடு சேர்ந்து 100 தலைவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை 99 தலைவர்கள் மறைந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் மட்டுமே அதை கடந்து நின்று கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுடைய அங்கீகாரம் உழைப்பில் இருக்கிறதா அல்லது ஒழுக்கத்தில் இருக்கிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. ஒழுக்கமாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம முதல்ல தீர்மானத்துக்கு வரும்போது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் ஒரு குடும்பத்தை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்துடைய ஒழுக்கம் உறவுகளை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒரு உறவுகளுடைய ஒழுக்கம் ஒரு நண்பர் வட்டத்தை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒரு நண்பர்களுடைய ஒழுக்கம் ஒரு சமூகத்தை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒரு சமூகத்துடைய ஒழுக்கம் நாட்டை ஒழுக்கப்படுத்துகிறது. ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு ஒரு குடும்பத்தை உழைக்க வைக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய உழைப்பு நண்பர்கள் வட்டத்தையும் உறவுகள் வட்டத்தையும் உழைக்க வைக்கிறது. நண்பர்களுடைய வட்டத்தும் சார்ந்த உறவுகளுடைய ஒழுக்கமும் ஒரு சமூகத்தை உழைக்க வைக்கிறது. ஒரு சமூகத்தை உழைப்பு ஒரு நாட்டையே உழைப்பால் உயர்த்தி வைக்கிறது. அதற்கு ஜப்பான் போல நாடுகளுடைய உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒழுக்கம்னா என்ன, உழைப்புனா என்னன்னு பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒழுக்கம் என்பதில் எதையெல்லாம் வரையறைப்படுத்தலாம். ஒழுக்கம் என்பது நம்பிக்கை, ஒழுக்கம் என்பது உண்மை, ஒழுக்கம் என்பது நேர்மை, ஒழுக்கம் என்பது அறம், ஒழுக்கம் என்பது பண்பு, ஒழுக்கம் என்பது நேர் வழி. சரி, உழைப்பை எப்படி டிபெண்ட் பண்ணலாம்? எவரையும் எதிர்பார்க்காமல்
தான் காலில் நிற்க முடியுங்கிற தன்னம்பிக்கையிலிருந்து வேறுவிடுகிறது உழைப்பு. அந்த உழைப்பு தான் எவ்வளவு தலைவர்களுடைய உழைப்பால் கிடைத்தது சுதந்திரம். எல்லா தலைவரும் தான் உழைச்சான். எத்தனை தலைவர்களுடைய உழைப்பால் கிடைத்ததுன்னா, சொன்னது அம்பேத்கரை சொல்லும்போது சொன்னார், என் மனிதர் எல்லாரும் விழித்து கொண்டார்கள், ஆனால் என்னை சார்ந்தவர்களோ அல்லது என்னை நம்பியவர்களோ என்னை பின்தொடர்பவர்களோ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்படி உழைத்த அந்த பெருமகனார்களுடைய காரணத்தினால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் நாட்டுடைய உயர்வும் மதிப்பும் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? வெறும் கண்மூடித்தனமா உழைச்சிக்கிட்டே இருந்தா நாடு முன்னேறிடுமா? கண்மூடித்தனமா அந்த உழைப்பு எப்படி ஒழுங்குபடுத்துறது தெரியுமா? நானும் ஒரு பாடலாசிரியனாக இருந்தேன். ஓடினேன் 10 வருஷம். ஏன் ஓடுறேனே தெரில, ஆனால் உழைச்சிக்கிட்டே இருந்தேன். என்னை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தை என்னை சார்ந்தவர்கள், என் சமூகம், என் அரசியல், என் தலைவர்கள், என் முன்னே உள்ளவர்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நல்லவன் வீட்டை விட்டு நான் வெளியில் வரவே மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன், திருடவே மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ரொம்ப நேர்மையாளன் இருந்தா எப்படி பூவா சாப்பிட்றது? எப்படி என்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவது? எப்படி என்னால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்? என்னோட ஒழுக்கம் எல்லாத்தையும் தேடி கொடுத்துருமா எனக்கு? இப்படி பல விஷயங்கள் இந்த அரங்கம், பல விஷயங்களை இந்த அரங்கம் நம்மளை ஆராய வைத்திருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதில்ல. ஒரு விஷயத்தை விவாதத்துக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான், ஆமாம்ல, வெறும் ஒரு உழைப்பு மட்டுமே கொண்டு போய் இந்த உயர்த்தி விடாதுல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாம், வெறும் ஒழுக்கம் மட்டுமே ஒருத்தனை உயர்த்தி விடாதுன்னு நினைக்கும் போது நிச்சயமாக இன்றைக்கு என்ன பண்ணாலும் சரி, வெளியில் நீங்கள் யாரோ ஒருத்தன் செஞ்சுருப்பான் சார், இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பான் சார். ஆனால் இந்திய நாட்டுக்குள்ளே 1000 1 கோடி பேர் உழைச்சிக்கிட்டு இருப்பான் சார். எவனோ வெளியில் போனவன் ஒருத்தர் தப்பு செஞ்சுருப்பான் சார், அவன் சொன்ன இந்தியனே இப்படித்தானே அடித்து காலி பண்ணுவான் சார். எங்கேயோ ஒரு பொய் சொல்லியிருப்பான், ஒரு திருடி இருப்பான் ஒரு நாட்டில், அவனை தூக்கி வைக்கும்போது இந்தியர்களே இப்படித்தான் போவான். ஆனால் உழைக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறவனையும் சொல்லுவான், இந்தியர்களே இப்படித்தான்னு சொல்லுவான். பார்த்துங்களேன் எவ்வளோ விஷய கன்ஃபியூஷனில் இந்த நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய நாடும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், நாம் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒழுங்குபடுத்தணும். இவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார்கள், எவ்வளவு தூரம் ஓடுகிறோம் என்பது குறிக்கோள் இல்லை, எதற்காக ஓடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அது கடைசியாக பேராசிரியர் சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வந்த உடனேயே மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்குறாங்கிறாங்க மேடம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமைக்க தெரியாத பெண்ணை ஏற்றுக்கொள்கிற சமூகம் உழைக்க தெரியாத ஆண்களை ஏற்றுக்கொள்ளுமா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ என்னன்னா, வெறும் உழைப்பால் மட்டுமே இந்த நாட்டை உயர்த்திவிட முடியாது, வெறும் ஒழுக்கத்தால் மட்டுமே இந்த நாட்டை உயர்த்திவிட முடியாது. ஒழுக்கம் சார்ந்த உழைப்பால் மட்டும்தான் இந்த நாட்டை உயர்த்த முடியுமே தவிர, இரண்டும் 2 தண்டாவளங்கள் போல ஓடக்கொண்டிருக்கிறது. காரணம், அப்படி இருந்தால் மட்டும்தான் உயர்வுக்கான நோக்கத்தை நோக்கி அடுத்த தலைமுறைகளும் வருங்காலங்களும் வாசலை திறந்து வரவேற்குமே தவிர, நல்லவனாகவே வல்லவனாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. வெறும் உழைச்சிட்டு எத்தனை பேர் உழைப்பு திருடப்பட்டிருக்கு தெரியுமா? காலமெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருப்பாப்பா. செங்கல்கால் சூளையில இருந்து இன்னைக்கு கார்பெட் வரைக்கும் கண் முழிச்சு கூண் விழுந்து நம்முடைய முதுகுத்தண்டு ஒட்டைகிற வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். ஏன் உழைக்கிறான்? யாருக்காக உழைக்கிறான்? முதலாளி எங்க இருக்கான் தெரியாது. ஆனா அதெல்லாம் ஒருங்குபடுத்தி ஒரு இடத்துல கொண்டு வரும்போது தான், ஓ இதனால நம்ம குடும்பமாவது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல 2 பக்கமே சேதாரம் இருந்து கொண்டிருக்கிறது, 2 பக்கமே லாபம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், இங்கே உழைப்பு என்பது மட்டும் தனியாக நின்று ஒரு நாட்டை உயர்த்த முடியாது, ஒழுக்கம் என்பது தனியாக நின்று ஒரு நாட்டை உயர்த்த முடியாது. ஒழுக்கம் சார்ந்த உழைப்பு தான் ஒரு நாட்டின் உயர்வுக்கு காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.